ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு பொற்செல்வியின் தமிழ் சமையல். இப்போது கோதுமை மாவு இருந்தால் ஒரு ஸ்நாக் நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம். இது குழந்தைங்க வீட்டில் இருக்கிறப்ப அவங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இதை ஈவினிங்கில் கூட சாப்பிட்லாம். இப்போ இதுக்கு ஒரு 5-6 மிளகாய், நீட்டு சிகப்பு மிளகாய் எடுத்துக்கலாம். அதை அப்படியே மிக்சியில் பொடிச்சுக்கலாம். பொடிச்சிட்டு ஒரு 15 பூண்டு பல்லை போட்டு அதையும் பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது ரெண்டும் சேர்ந்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இந்த அளவு கொரகொரப்பாக இருந்தாலே போதும். அதை அப்படியே ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அது மேலே நம்ம 1 டீஸ்பூன் பட்ரு போடலாம். வெண்ணெய், அதாவது 1 டீஸ்பூன் போட்டால் போதும். அப்புறம் கொஞ்சம் வெள்ளை எள்ளு, அதை நீங்கள் கருப்பு எள்ளு வேணாலும் போட்டுக்கோங்க, 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் கருஞ்சீரகம் போட்டுக்கலாம். இந்த கருஞ்சீரகம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது, தேக ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். கருஞ்சீரகம் குழந்தைகளுக்கு நல்ல ஞாபக சக்தியை இம்ப்ரூவ் பண்ணும். அப்புறம் பெரியவங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு உபயோகமாக இருக்கும். அதனால் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு 2 கப்பு கோதுமை மாவு போட்டுக்கலாம். நான் இப்போ இந்த கப்பால் அளந்திருக்கேன். அதாவது ஒரு அரைக்காப்படின்னு சொல்லுவாங்க. இதை கால்படின்னு சிலர் சொல்லுவாங்க. இந்த 2 கப்பு போட்டு நம்ம அப்படியே எல்லாத்தையும் பிசைஞ்சு விட்டுக்கலாம். ஏன்னா அதாவது வெண்ணெய் எல்லா பகுதியிலையும் படுற மாதிரி நம்ம பிசைஞ்சுக்கணும். இப்போ எல்லா பகுதியிலையும் படுற மாதிரி மாவை பிசைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதை நம்ம நல்லா திரட்டிட்டு, அதாவது பூரி கட்டையில் வச்சு தேய்க்க போகிறோம். தேய்ச்சிட்டு அதை நம்ம வேணுங்கிற ஷேப்பில் குழந்தைகளுக்கு, அதாவது அவங்க விரும்புகிற மாதிரி உள்ள ஷேப். நான் இப்போ ஸ்டார் ஷேப்பில் இதை திரட்டிட்டு அதை கட் பண்ணி எடுத்துருக்கேன். நீங்கள் அவங்க கேட்குற ஷேப்பில் நீங்கள் வெட்டி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு தட்டில் வச்சுட்டு அதை அப்படியே எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுது. இது ரெடி ஆனதுக்கப்புறம் நீங்கள் நல்லா ஒரு டப்பாவில் கொட்டி வச்சுட்டு குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்தோடனையோ இல்லை லீவில் இருக்க இந்த குழந்தைகளுக்கோ கொடுக்கலாம். இது நல்ல ஒரு ஸ்நாக். இது அவங்களுக்கு நல்லா பிடிக்கும். காரத்துக்கு இந்த ஸ்நாக்கும், ஸ்வீட்டுக்கு நான் இன்னொரு சக்கர்பாரான்னு ஒரு ஸ்வீட் ரெசிபி போட்டிருக்கேன். அதோடய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன், வேணால் பார்த்துக்குங்க. அதுபடி செஞ்சு கொடுங்க. இப்போ நம்ம இந்த அளவு அது தேய்ச்சா போகிறோம். அது பாருங்கள், இந்த அளவு திக்னஸ் இருந்தால் போகிறோம். இப்போ நம்ம இதை வேணுங்கிற ஷேப்புக்கு வெட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு வாணலியில் எண்ணெய் விட்டுட்டு அதில் இந்த நம்ம ஷேப்பாக வெட்டி வச்சுருக்கிற இந்த கோதுமை மாவை அதில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுது. உங்களுக்கு இந்த வீடியோ உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பெல் ஐக்கானையும் அமைக்கிக்குங்க. அப்போ தான் நான் அப்பப்போ போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த ஸ்நாக்ஸை ஈவினிங்கில் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க.
இன்னும் சொல்லப்போனால் இது வந்து ஹெல்த்தியான ஸ்நாக்கு தான் இது. நம்ம இதில் வந்து சோடா உப்பு எதுவுமே சேர்க்கல. வெண்ணெயும் கோதுமை மாவும் வச்சு தான் செஞ்சுருக்கோம். ரெண்டாவது காரமான ஸ்வீட்டே சில குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்வீட்டை விட காரம் விரும்பி சாப்பிட்றவங்க நல்லாவே இதை சாப்பிடுவாங்க. இதில் பூண்டும் நம்ம கலந்துருக்கிறதுனால ரொம்ப நல்லது. வணக்கம்.